வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு. மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வக்ரம் ஆகிறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 இருந்து நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு. இந்த 3லையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தராசு மாதிரி இருப்பாங்கங்க. நீதியும் நேர்மைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்கங்க. யார் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு துலாம் ராசி அவங்க வீட்டில் இருந்தால் போதுங்க, எல்லா பொறுப்பையும் எடுத்து நின்று அந்த குடும்பத்தையே தாங்கக்கூடிய ஒரு தூண் மாதிரி இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. எல்லாத்துக்கும் தேவையான உதவிகளை பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சனி பகவான் இந்த துலாம் ராசியில் உச்சமாகிறாருங்க. அதனால கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். சுக்கிரனோட ஆதிக்கம் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணவரவும் ஓரளவுக்கு இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த துலாம் ராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க சனி பகவானால. இப்போ ஒன்றும் கவலை இல்லைங்க. அதாவது நிறைய துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாங்க கணவன் மனைவி பிரச்சனை, டிவோர்ஸ் அப்படின்னு போகிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். யாரை பார்த்தாலும் என்னை எதிரியாகவே நினச்சாங்கங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒத்து வரல, குடும்பத்தில் 2ஆம் இடத்துல சனி பார்த்தனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழலே நிலவில், எது பேசினாலும் ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னோட பேச்சுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. கணவருமே சரியில்லைங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் என்னை சுற்றி அடிச்சுதுங்க. ஒரு முன்னேற்றமே இல்லை. இப்போ இங்கேயே இருக்கலாமா, துபாய் போயிடலாமான்னு ஒரு ஜோக் வர்ற மாதிரி நான் போயிட்டுமாங்க அப்படின்னு கேட்ட நிறைய துலா ராசிக்காரங்க இருக்காங்க. இதெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. ரொம்பவே சூப்பர். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருக்கிறது ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு அளவில் தான் சனி பகவான் இருக்காருங்க. அதே மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்புங்க. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமே இருக்குங்க. நீங்கள் 5ல் இருந்து சனி பகவான் மனசில் ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு குழப்பம் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒன்று குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. தொட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். உடல் சோர்வு, ரொம்பவே டயர்டாக இருந்திருக்கும். இது அத்தனையும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. 6ஆம் இடத்தில் சனி அரசனையும், அதாவது இவ்வளோ நாள் ஆண்டியையும் அரசனாகக்கூடிய ஒரு
ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற இடத்துக்கு சனி பகவான் ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பாருங்க. அப்படிங்கும்போது வேலை இவ்வளோ நாள் வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காலம்ங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு இடமாறுதல் கிடைக்கல, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சு நீங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம். நீங்கள் விரும்பின இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், விரும்பின ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ், பண்ணாத தப்புக்கு கோர்ட்டு கலைஞ்சுக்கிட்டே இருக்குங்க பல வருஷமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த கோர்ட்லேருந்து அந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ஆனால் புதுசாக எதுவும் வம்புக்கு போயிடாதீங்க. ஏன்னா தேடி உங்களை வருவாங்க, வம்புன்னு உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அதுக்கு காது கொடுத்து கூட அந்த பிரச்சனையே கேட்காதீங்க. அது அந்த இடத்த விட்டு, பிரச்சனை எங்கே இருக்கோ அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி வந்துடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பாருங்க அடிவயிறு ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை தனது 3ஆம் பார்வையா பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு நீண்ட நாள் இன்சூரன்ஸ் மூலியமாக வராத பணம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசாக நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறதும் நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், அது உங்களுக்கு ஒரு சேமிப்பாகவும், அது லைஃப் இன்சூரன்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேமிப்பாகவும் போயிடும். அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணும்போது உடலில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அதிகப்படியான பொருள் செலவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத விபத்து அப்படிங்கிற நடக்கிறதுக்காக ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயப்பட வேண்டாங்க. நம்ம எதனால் விபத்து வருதுங்க? நம்ம கவனக்குறைவுனால. வண்டி ஓட்டும் போது எங்கேயாவது ஒன்று நினச்சிட்டு எப்படியாவது ஒன்று போவோம். அதனால் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி நல்லா சர்வீஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம்ங்க. ரொம்ப ஒரு ஆயிலை பற்றின ஒரு அதிகப்படியான ஒரு கற்பனை அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. எப்பயும் போல் நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல சாதகமாக முடியுங்க. உங்களோட 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்தை சொல்லக்கூடிய இடங்க. உங்களோட ஃபீலிங்ஸை உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்திட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. ஒரு ஹெல்த் செக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. உங்களோட அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர இடம். அப்போ நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு சூப்பராக இருக்குங்க. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். நிறைய பயணங்கள் போவீங்க, நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் போவீங்க. பயணங்கள் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க. விரய செலவுகள் இருந்தாலும் அந்த விரய செலவை பார்த்தீங்கன்னா குருவோட அருளால் சுப விரயமாக மாற்றிக்குவீங்க. மனசுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்குறது, மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி தரது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட பார்வை 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நிறைய முயற்சிகள் பண்ணணும். நீங்கள் எந்த அளவு நீங்கள் முயற்சிகள் பண்ணுறீங்களோ அந்த அளவு அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸாக ஒரு காரிய வெற்றியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் நல்லா இருக்கும். ஆனால் உத்தியோகத்துக்கான முயற்சிகள் நீங்கள் இன்னும் நல்லா கொடுக்க ஒரு அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு சிலருக்கு உங்களோட மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும், முழங்கால் சம்மந்தப்பட்டு ஒரு சிலருக்கு வழி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆக மொத்தம் இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்கிற இடம், பார்க்குற இடம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்க போகுது. அதே மாதிரி குரு பகவானும் 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறனால சிந்தனைகள் தெளிவாகும், நல்ல முயற்சிகள்
காரியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்க, நீண்ட நாளாக கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. இன்னும் இந்த சனிப்பயிற்சி காலத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் சம்பு வழக்கில் இயலாதவங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2.5 வருட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு, சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.